ஹலோ எவ்ரிவன். ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க பினான்சியலா ரெடின்னு. ஆக்சுவலா இல்ல. அவங்க எல்லாரும் இந்த 3 மித்ஸ பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது என்னன்னு கிளியர் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட் மித், எனக்கு கிரெடிட் கார்டு இருக்கு, எமர்ஜென்சி சிச்சுவேஷனா நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிப்பேன், சோ நான் எனக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. தட்ஸ் அப்சல்யூட்லி ராங். எமர்ஜென்சி ஃபண்ட்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அதுவும் டெப்ட் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க அதிகமா பே பண்ற மாதிரி வரும். சோ எமர்ஜென்சி ஃபண்ட கிரியேட் பண்ணியே ஆகணும் டு அவாய்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹை இன்ட்ரெஸ்ட். செகண்ட் மித், என்னால இப்ப முடியாது, salary இன்கிரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எமர்ஜென்சி வந்தா வெயிட் பண்ண முடியுமா? ஈவன் 1000 rupees நீங்க எமர்ஜென்சிக்காக சேவ் பண்ணுங்க, அதுவே போதும். எவ்வளவு சேவ் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி எப்போ ஸ்டார்ட் பண்றது தான் முக்கியம். தேர்ட் மித், சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இருந்தா நம்ம மணி சேஃப்டியா இருக்கும்னு நம்புறாங்க. அதுவும் கரெக்டான ஆப்ஷன் இல்ல. இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணும்போது உங்களோட மணி உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். சோ லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ் ஆர் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க மணி க்ரோ ஆகும், ரிஸ்க்கும் கம்மி, உங்களுக்கும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா நிறைய கேஷ் வச்சிருக்கணும்னு இல்ல, கரெக்டா உங்க மணியை எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். எதை வாங்கினாலும் கிரெடிட் கார்ட்லயே வாங்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்க எமர்ஜென்சி ஃபண்ட கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆர் கமெண்ட் செக்ஷன்ல எமர்ஜென்சி ஃபண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்றோம்.